இப்போ உனக்கு சித்தியை பார்க்கணும், அவ்வளவுதானே? அவங்கள எங்க பார்த்தா உனக்கு என்ன? இறங்குமா. மனோகர் விடு, என்ன விடு மனோகர். வீட்ல கொண்டு போய் விட்டுற, இல்ல அப்பா கிட்ட சொல்லிடு. நான் சொல்றத கேட்டு மரியாதை என் கூட வா. வா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. வா உமா, பிரச்சனை பண்ணாத, வா. சத்தம் போடாத, பேசாம உட்காரு. உமா, வந்து காலை பிடிங்க சீக்கிரம். கை பிடிங்க, வா. உமா 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 சினு சினு மனோகர், சொல்லுமா. செல்ல பாத்தியா? இல்ல, நீ தானே வச்சிருந்த உமா. கையில தானே வச்சிருந்தேன், காணோம். உமா, மறந்து போய் நீ வீட்லயே வச்சிருப்ப. சரி விடு, வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் பாத்துக்கலாம். சரி. மனோகர், நம்ம சித்தி வீட்டுக்கு தானே போறோம்? ஆமா. நீ ரொம்ப தூரம் வந்துட்ட. சித்தி வீடு இந்த பக்கம் இல்லையே. நாம சித்தியை தான் பார்க்க போறோம், ஆனா சித்தி வீட்டுக்கு இல்ல. நீ என்ன சொல்ற? நான் சொல்லல, உன் சித்தி தான் சொன்னாங்க. ஷோ, என்ன குழப்பற? சித்தி எப்போ உன்கிட்ட சொன்னாங்க? உமா, நான் சித்தி கிட்ட காலைல ஃபோன்ல பேசினேன். அவங்க தான் நான் இப்போ வீட்டில் இல்லை, கோயிலில் இருக்கிறேன், அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க. எந்த கோயில்? போகிறோம்ல, பார்த்துக்க. உன் பேச்சு எனக்கு புரியல. இப்போ உனக்கு சித்தியை பார்க்கணும், அவ்வளவுதானே? அவங்கள எங்கே பார்த்தா உனக்கு என்ன? மனோகர், என்னம்மா? இவ்வளவு தூரம்லாம் சித்தி வரதுக்கு சான்ஸே இல்ல. எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோன்னு சொல்லு. இதோ வந்துட்டோம், பக்கத்துல தான். இல்ல, கண்டிப்பா சித்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டாங்க. எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன பதில் தெரியுமா? போன உடனே சித்தி கிட்ட கேட்டுக்கோ. சரி, உன் போனை கொடு, சித்தி கிட்ட நானே கேட்டுக்கிறேன். நீ பழைய நம்பரை ஞாபகம் வச்சிருப்ப. அவங்க இப்ப புது செல்லு வாங்கியிருக்கிறாங்க. அந்த நம்பர் தான் காலைல கொடுத்தாங்க, அந்த நம்பர் தான் காலைல பேசுனேன். சரி, அந்த நம்பரை கொடு, நானே கேட்கிறேன். செல்போனை கொடு. வந்து என் மொபைல்ல சார்ஜ் தீர்ந்து போச்சுமா, அதுல பேச முடியாது. நாம் வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம், பேசாம இரு. மனோகர் சொல்லு, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கொஞ்சம் தூரம் தான் உமா. நீ ஏதோ சதி செய்றியோன்னு எனக்கு தோணுது. மரியாதையா கார அத்தை வீட்டுக்கு திருப்ப. தெரியுதுல்ல, வாயை மூடிக்கிட்டு பேசாம வா. ஏமா, இங்க காமாட்சியம்மா வீடு பூட்டி கிடக்குது, எங்க போயிருக்காங்க? அவங்க கடலூர் போய் 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சா? ஏய், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குடா. ஆமாப்பா. நான் சொல்றத கேளு, வண்டி அத்தை வீட்டுக்கு திருப்ப. மனோகர் ப்ளீஸ். இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியணும், சொல்லு. உனக்கு நல்லது செய்யதா கூட்டு போறேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எங்க போறோம்னு சொல்ல. இதோ நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சுமா. இப்ப யார் வீட்டுக்கு போறோம்? சித்தி வீட்டுக்கு இல்ல, போதுமா? வேற எங்க? கடவுள் வீட்டுக்கு. கடவுள் வீட்டுக்கா? எல்லாரையும் கஷ்டம் இல்லாம வச்சுக்கிறாருல கடவுள், அவர் வீட்டுக்கு தான். அப்படின்னு நீ தானே சொல்லுவோமா? அங்கதான் போறோம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உமா, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக தான் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறோம், அவ்வளவுதான். என்ன?
இறங்குமா. மனோகர் விடு, என்ன விடு மனோகர். வீட்ல கொண்டு போய் விட்டுரு, இல்ல அப்பா கிட்ட சொல்லிடு. நான் சொல்றதை கேட்டு மரியாதை என் கூட வா. வா. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. வா உமா, பிரச்சனை பண்ணாத. வா மனோகர். விடு நான் மனோகர். சொல்றதை கேளு, சும்மா அழுவாத. வா மனோகர். வா. மனோகர் சொன்னா கேளு மனோகர், என்ன ஏய், விடு. இது வரோம் சார். ஏய், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டீங்களடா? எல்லாம் ready, போடு எல்லாம் ready. ஜாக்கிரதை, நான் சத்தம் மெசேஜ் போடாம பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சார். என்ன குருக்கள். விடு. அம்மா கத்தாத. போ சீக்கிரம். குருக்கள், ஆ, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ready-ஆ நான் இருக்கு. 2 நிமிஷத்துல வந்துருவேன். வாங்கோ. டேய், யார் வராம பாத்துக்கடா. உட்காருமா. மனோகர், என்ன விடு. சத்தம் போடாம உட்காருங்க. ஏய், உட்காருமா, உட்காருமா. சொன்னா கேளுங்க. உட்காருமா, உட்காரு. அப்பா, இங்க இருக்குப்பா காரு. டேய், யாரா அது? ஏய், மனோகரோட அப்பாடா அது. ஏய், விடக்கூடாதுடா. விடுங்க. குருக்கள், சொல்ல மாலை எடுத்து கொடுங்க. ஆ, சத்தம் போடாம உட்காரு. சீக்கிரம் கொடுங்க. இந்தாங்கோ. மாலையை போட்டுக்கோ. ஓய். ஓய். விடுங்க என்ன. நான் போணும். அம்மா, போட்டுக்கோ. மனோகர். சொல்றதை கேளு. கேளு மனோகர், வேண்டாம். ஐயோ, விட்டுருங்க, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஐயா, இன்னொரு வந்துட்டான் தடவை. பாருங்க, அது தாலியை சரி, போடுங்க. இந்தாங்கோ. மனோகர் வேண்டாம் மனோகர். மாங்கல்யம் சத்தம் போடாம பேசாம உட்காருங்க. அம்மா, தம்பி, சொல்றதை கையை கேளுமா. கொடுங்க சீக்கிரம். அம்மா, 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 அம்மா. சினு. சினு. அம்மா, அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானே, குடும்பத்துல உள்ளவங்க தானே. அவன் கூட்டிட்டு வந்து திருட்டு தாடி கட்டுறான், அவனுக்கு தொலை போறீங்க. சினு. ஐயோ. அம்மா, ஏண்டா ஒரு ராஸ்கல். அம்மா, விடுங்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்? மாலை வேலையா? ஐயோ. யோ, நீ என்ன நேக்கு தெரியாதுண்ணா. என்ன ராஸ்கல்? வா. சினு. 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 சினு எழுந்து. சும்மா விடக்கூடாதுடா. என்ன தைரியம் இருந்தா இப்படி வேலை அப்பா, செய்வேன்? சொல்றதை கேளுங்கப்பா. நான் சொல்றது நீ கேட்டா எப்படிடா நீ வந்து அப்பா, அவளுக்கு கை தாலி விடுப்பா. கட்டுவ? அம்மா, அடிக்காதீங்க. வாங்க மாமா. அப்பா. சினு, பாருங்க. ஐயோ. சினு சினு. சினு டேய் சினு எப்பா எந்திரா. என்னடாச்சு சினு? என்னடாச்சு உனக்கு? உமா, உனக்கு ஒன்றும் அவளுக்கு எனக்கு ஒன்றும் ஒண்ணும் ஆகலப்பா. ஆகல. உனக்கு என்னாச்சு? கல்யாணத்தை நிறுத்த வேண்டிதான். சும்மா நான் நடிச்சேன். டேய் பாத்தியாடா, அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. ஏன்டா எருமை மாதிரி வளர்ந்துருக்கிற, உனக்கு புத்தி கொஞ்சம் கூட இல்ல. ஏம்மா, நீ என்னம்மா மாலையை போட்டு இருக்க? தூக்கி எறியுமா அந்த பக்கம். டேய் வாடா இங்க வாடா. எப்படி உமாவை கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரி திருப்பி கொண்டு போய் வீட்டுல விடு. நாங்க 2 பேரும் பின்னாடியே வரும். கிளம்பு, கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போடா. முறப்ப பாரு முறப்ப. போமா அவன் கூட, நான் பின்னாடியே வரேன். சினு பா, வா. ஹலோ. யாரு அபிராமியா? ஆமாண்ணே, நான் அபிராமி தான் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. பக்கத்துல உமா இருந்தா அவகிட்ட போன கூட. உமாவாண்ணே? ஆமா. இப்பதான் மனோகர் கூட்டிட்டு போனா. எங்க? அவங்க சித்தி வீட்டுக்கு. சித்தி வீட்டுக்கா? ஆமா, மனோகர் இங்க வரவே இல்ல. காரை கூட எடுத்துட்டு போல. அப்புறம் எப்படி உமாவை கூட்டிட்டு போனா? ம், ம். அதுவாண்ணே, அது வந்து அண்ணே, மனோகருக்கு அவன் ஃப்ரெண்டோட கார் கிடைச்சது. அந்த கார்ல தான் உமாவை கூட்டிட்டு போனா. அப்படியா? எப்ப போனாங்க? ஒரு 1/2 மணி நேரம் இருக்குண்ணே.
அப்ப இந்நேரம் அவங்க அங்க போய் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்றேன் இல்லையா? ஆமாண்ணே, அங்கதான் போயிருப்பாங்க. சரி ஒண்ணு பண்ணு. சொல்லுங்கண்ணே. நான் அவங்க வீட்டுக்கு போன் பண்ண மாட்டேன், நீயா போனை போட்டு உமாவை சீக்கிரம் வர சொல்லு, சரியா? சொல்லிடுறேண்ணே, கட்டாயம் சொல்லிடுறேண்ணே. மறந்துடாத. ஆமா, என்ன குரல் நடுக்குது? உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. 2 நாளா காய்ச்சல், இப்பெல்லாம் சரியாயிடுச்சுண்ணே. நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி, பாத்திரம் தேய்க்கிறேன் துணி துவைக்கிறேன்னு ஈரத்துல நிக்காத, உடம்புக்கு ஆகாது. உடம்ப பாத்துக்க. வச்சட்டுமா? சரிண்ணே. சரி. ஐயோ கடவுளே, மனோகர் எப்படியாவது உமா கழுத்துல தாலி கட்டினா போதும். அப்புறம் இடியே என் தலையில விழுந்தாலும் நான் தாங்கிப்பேன். ஐயோ ராஜாத்தி, என்னம்மா அதுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க? ஆரத்தி எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க. எங்க போறீங்க? ஆரத்தி எடுத்துட்டு வரதுக்குமா? இல்லனா ஊர்க்கண்ணே பட்டுடும்ல. யாரு கண்ணு பட்டாலும் உங்க கண்ணு நல்ல கண்ணு தானே. என்ன உமா, மகனும் மருமகளும் வந்திருக்கீங்க. தாய் கண்ணு எப்பவும் பிள்ளைங்கள ஆசீர்வாதத்தோட தாம்மா பாக்கும். ஏய் என்னடா, வாய் திறந்து பேசுடா. ஏன் பேசாம இருக்க? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? உமா, நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு வேற வழியே தெரியல. நீதான் எனக்கு மருமகளா வரணும்னு ஆசையில, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நான் தான் மனோகரை தூண்டி விட்டு இந்த நல்ல காரியத்தை செய்ய சொன்னேன். நீங்க செஞ்சது நல்ல காரியம். ஏமா, ஏன் இப்படி கேக்குற? நீதான் எனக்கு மருமகளா வரணும்னு காலம் காலமா நான் தவம் பண்ணேம்மா. என் தவம் பலிச்சு போச்சுமா. உமா, நல்ல மனசுக்காரங்களுக்கு தவம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. தவங்கிறது புனிதமானது. பாவம் பண்ணவங்களோட தவம் பலிக்கு மாத்த. பாவமோ புண்ணியமோ, நான் நினைச்சது நடந்து போச்சு இல்ல, அது போதுமா எனக்கு. நீங்க நினைச்சது நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா நினைச்சது எப்ப நடக்கும்? ஏன் 2 பேரும் இப்படியே போய் அவர் முன்னாடி நில்லுங்க. அவர் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணாவே அவர் நினைச்சது நடந்த மாதிரி தானே. அதாவது ஏன் கல்யாணம்? ஆமாம்மா, யார் யாருக்கோ கல்யாணம் நடக்குது, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு எப்பவுமே ரொம்ப ஏக்கமா இருப்பாரு எங்க அண்ணன். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல என்னடா நம்ம பொண்ணு கல்யாணம் பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு சங்கடப்படுவாரு. அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு தானே ஆகணும். மனோகர அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா என்ன பண்றது, உன் கழுத்துல தாலி கட்டிட்டானே, கட்டாயம் ஆசீர்வாதம் பண்ணித்தானே ஆகணும். ஆசீர்வாதம் எனக்கா இல்ல மனோகருக்கா? ஏய் என்ன, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப புதுரா பேசிட்டு இருக்க, அப்புறம் ரொம்ப ராங்கித்தனமா பேசிட்டு இருக்க. இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் புள்ள மனோகர் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்க. தாலி என் கழுத்துல இருக்குன்னே வச்சுக்கோங்க. உடனே எங்க அப்பா, அதான் உங்க அண்ணன் மனோகரை என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ. அப்படி இல்லைன்னா என்ன இல்லனா? ஏண்டி
என் மகன் கட்டின தாலி பிடிக்கலன்னு தூக்கி எரிஞ்சிட்டியா? என்னத்த நீங்க அசிங்கமா பேசுறீங்க? கட்டின புருஷனோட தாலிய எந்த பொண்ணாவது தூக்கி எறிவாளா? அவ்வளவு கேவலமா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இன்னும் போகல. முதல்ல என் கழுத்துல கட்டின தாலிக்கு எத்தனை முடிச்சு போட்டான்னு உங்க புள்ள கிட்ட கேளுங்க. பாத்தீங்களா, பேந்து பேந்து முழிக்கிறான். தாலிக்கு எத்தனை முடிச்சு போடுறதுன்னே தெரியாதவன் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு துணிஞ்சிட்டான். பாருங்க, மனோகர் மேல தப்பு இல்ல. அவனையும் கோமா பாக்குறீங்க? அவன் என்ன மீறி என் கழுத்துல தாலி கட்டியிருந்தானா அவன் தலை துண்டா கீழே விழுந்திருக்கும். இவ்ளோ ஏன் உங்க புருஷனே அந்த காரியத்தை செஞ்சிருப்பாரு. நீங்க கொஞ்சமாவது அம்மனை வணங்கி இருப்பீங்கல்ல, அந்த பக்தி தான் என்ன மட்டும் இல்ல இவனையும் காப்பாத்திருக்க. இவனை மட்டும் இல்ல உமா, இந்த நிக்கிறாளே அபிராமி, இவ தலையும் சேர்ந்து உருண்டு இருக்கும். ஏதோ ஓம் புண்ணியத்துல இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அட பாவிங்களா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் தெரியும் யாரு பாவி யாரு படுப்பாவின்னு. ம். உமா, நான் ஏதோ உன் மேலே வச்ச ஆசையினால இந்த தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடாத. அப்புறம் என்னால இந்த ஊர்லயே இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்லதான் போறேன். உமா, மனோகர் என்ன கூட்டிட்டு போய் கதி கலங்க வச்சானு நான் சொல்லதான் போறேன். இதுக்கெல்லாம் காரணம் அத்ததானோ, ஒளிவு மறைவு இல்லாம நான் சொல்லதான் போறேன். உமா, என் செல்ல இல்லவா நீ, இப்பதான் எதுவுமே நடக்கலையே. அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல என் அம்மாவும் கூடன்னு அடிக்கடி சொல்லுவே இல்ல. அம்மாவை எந்த பொண்ணாவது காட்டி கொடுப்பாளா சொல்லு? வாயை மூடுங்க. இவனுக்கு தான் அறிவில்ல. நீங்க எனக்கு அம்மாவா இருந்தவங்க தானே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த அம்மாவாவது இப்படி ஒரு கொடுமையான காரியத்தை செய்வாளா? இந்த வீட்டு கோயிலா நினைச்சுதான் நான் இங்க வளர்ந்தேன். ஆனா நான் சாகாமலே என்ன சுடுகாட்டுக்கு அனுப்ப பாக்குறீங்க. கேவலமான இப்படி ஒரு காரியத்துக்கு உடந்தையா இருந்துட்டு இப்ப பாசமா பேசுறீங்க. மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படிய என்னால மிதிக்க முடியுமா?